வணக்கம் நண்பர்களே. பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கால புருஷ தத்துவத்தின்படி 2024 வருடம் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி மட்டும் மே 1ஆம் தேதி நடக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் கும்ப ராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்யறாரு. ராகு பகவான் மீன ராசியில இட அமர்வு செய்யறாரு. கேது பகவான் கன்னி ராசியில இட அமர்வு செய்யறாங்க. இந்த கிரக அமைவுகளினால 2024 வருஷம் 12 ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். நாம முதல்ல மேஷ ராசிக்கு வரலாம். மேஷ ராசியினுடைய புத்தாண்டு பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிதா எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு செய்யல. வக்ரம் மட்டும்தான் அடையிறார். ஆண்டினுடைய பாதியில குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்றாரு. ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடப்பெயர்ச்சியும் அவங்க செய்யல. குரு பகவான் 1ஆம் இடம் எனக்கூடிய ஜென்ம ராசியில இருக்கிறார். இதை வச்சு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற பார்க்கையில எதிர்பாராத வகையில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். புதிய வேலை, புதிய பதவி, சம்பள உயர்வு போன்ற விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ராகு கேது கிரகங்கள் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவனையும் கொடுக்காது. மேஷ ராசிக்கு வருடம் முழுவதும் சிறப்பாகவே இருக்கும். மேலும் 2024 வருஷத்தினுடைய பிற்பாதியில குரு பகவான் ஜென்ம ராசியில இருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு 90% நேர்மறையான நல்ல பலன்களை தரும். கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். 12 மாதங்களில் 8 மாதங்கள் குரு பகவானினுடைய அனுகிரகத்தால அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். குழந்தை வரம் வேண்டி காத்திருப்போருக்கு நற்செய்தி கண்டிப்பா கிடைக்கும். மேலும் பொருளாதார ரீதியிலான வளர்ச்சியினை காண்பீர்கள். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வீடு கட்டுறது, கட்டிய வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. மேலும் தங்க நகை சார்ந்த முதலீடுகளையே நல்லா செய்வீங்க. பழைய வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வண்டிகள் வாகனங்களை வாங்குவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இருக்காது. ஆனா உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆகையால அதை நம்ம கவனமா கவனிக்கணும். முன்னேற்றம், அதிகாரம், பணபலம், தன்னம்பிக்கை போன்றவற்றை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மிகவும் சிறந்த ஒரு ஆண்டாக இந்த மேச ராசியினருக்கு இருக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிதா எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு செய்யல. வக்ரம் மட்டும்தான் அடையிறாரு. 2024 வருஷத்துல பாதியில குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. ராகு கேது எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு செய்யல. பொதுவா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10ஆம் இடத்துல இட அமர்வு செய்துள்ளார். மேலும் அவருடைய வீட்டில் அவருக்கான அதிகாரத்துடன் அமர்வு செய்துள்ளார். சனி பகவான் உங்களுக்கு முழுவதும் சாதகமான இட அமர்வு செய்துள்ளார். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இட அமர்வு செய்துள்ளதனால ராகு பகவான் உங்களுக்கு திடீர் ராஜயோகம், திடீர் வாய்ப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க தேடக்கூடிய விஷயங்கள், பல ஆண்டுகளா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும். குரு பகவான் மே மாதம் உங்களுக்கு ஜென்ம குருவாக அவர் மாறப்போகிறார். உங்கள் மனநிலையில் சில வருத்தங்களையும் ஏமாற்றங்களையும் அவர் ஏற்படுத்துவார். பிடிச்சது கிடைச்சாலும் திருப்தி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்திடுவாரு. ரிஷப ராசி சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசிங்கிறதுனால பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா ஏற்றம் இருக்கும். திருமண காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு தடையோ பிரச்சனையோ இல்லை. குரு பகவானினுடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுகிறதுனால குரு பகவான் ஜென்ம குருவா மாறுறாரு. 2வது வீட்டுல எந்த ஒரு எதிர்மறையான கோள்களும் அமரல. அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எந்த ஒரு விஷயங்களும் நடந்தேறாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வத்துடன் படிப்பர். உயர்கல்வி ரீதியா வெளிநாடு, வெளியூர் சென்று படிக்க நினைப்போருக்கு ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். வேலைவாய்ப்பு ரீதியா வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு திடீர் வெளிநாடு வாய்ப்புகள் அமைய பெறும். உடல் நலன் சார்ந்த பெரிய அளவிலான தொந்தரவுகள் இருக்காது. சிறு சிறு உணவு சார்ந்த உபாதைகள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா போதும். மிதுன ராசி அன்பர்களே, 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிதா எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல. வக்ரம் மட்டும் அடைகிறாரு.
2024 வருஷம் பாதியில குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராகு கேது எந்த ஒரு இடப்பயிற்சியும் செய்யல. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2023 வருடம் அஷ்டம சனியா இருந்த சனி பகவானினுடைய இந்த ஒரு பலத்த அடி முடிவுக்கு வருது. 2024 வருஷம் துவக்கத்திலேயே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்துல இட அமர்வு செய்யறதுனால சனி பகவானால உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது. 10வது இடத்துல ராகு பகவான் இட அமர்வு செய்யறாரு. வாய்ப்புகளை நோக்கி நீங்க ஓடி போனது போய் வாய்ப்புகள் உங்களை தேடி ஓடி வரும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இட அமர்வு செய்கிறார். பொருளாதாரம் என்று கொண்டால் போதுமான அளவில் பணவரவு இருக்கும். 2024 வருஷம் ஜனவரி துவங்கி ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆன காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு புது விஷயங்களுக்கும் திட்டங்கள் தீட்டக்கூடிய காலகட்டமா இருக்கும். குரு பகவான் இடப்பெயர்ச்சிக்கு முன் மாற்றங்கள் செய்வதற்கான முயற்சியை செய்யுங்க. பழைய கடன்களை அடைத்து சேமிப்புல கவனம் செலுத்துவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி முனைவோருக்கு வாய்ப்புகள் அமைய பெறும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் மன உளைச்சல்கள் சரியாகும். பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். திருமண காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மும்முரமா வரன் தேடலாம். உங்களுக்கு வரன்கள் அமையும். உடன்பிறப்புகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். வண்டி வாகனங்கள் ரீதியிலான மாற்றங்களை கண்டிப்பா செய்வீங்க. திட்டங்களை சிறப்பாக தீட்டினால் அதற்குண்டான பலன் உங்கள் கை மேல் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தங்களுடைய திறமையினை வெளிக்கொணரக்கூடிய வகையில சிறு பிசினஸ்களை துவங்கலாம். உடல் ஆரோக்கியம் என்று கொண்டால் கடந்த காலத்துல மோசமான தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க. கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு உடல் கோளாறுகள் மட்டுமே ஏற்படும். மேற்படி இந்த மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கும். கடகராசி என்பர்களே, 2024 வருஷம் உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பெரிய எந்த ஒரு பயிற்சியும் செய்யல. வக்கரம் மட்டும் அடைகிறாரு. 2024 வருடத்தினுடைய பின்பாதியில மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் மட்டும் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. ராகு கேது எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2023 வருஷம் பெரிய அளவுல அனுகூலமான ஆண்டா இல்ல. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. வேலை வாய்ப்பினை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஆன காலகட்டத்துல பெரிய அளவுல மாற்றங்களை எதிர்பார்க்காதீங்க. செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட்டு புது வேலை தேடுதல் போன்ற புது மாற்றங்களை செய்யாதீங்க. தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா அதிக முதலீடு செய்து தொழிலை அபிவிருத்தி செய்தல், கூட்டு தொழில் செய்தல், அனுபவம் இல்லாத துறையில புதிய தொழில் துவங்குதல் ஆகிய விஷயங்களை கண்டிப்பா செய்யாதீங்க. இந்த 2024 வருஷத்தினுடைய பிற்பகுதியில குரு பகவான் 10ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு பொருளாதார ரீதியிலான ஏற்றங்களை கொடுப்பதா இருக்கும். சனி பகவான் புதிதாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவார். ஆனா நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. முயற்சியில மட்டும் நீங்க பின்வாங்காதீங்க. சனி பகவான் ஏற்படுத்தும் தடைகளை கடந்து வெற்றியினை கொடுப்பார் குரு பகவான். 2024 வருஷத்துல மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா ஓரளவு சுமாரான ஆண்டா கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நீங்க குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மே மாதத்திற்கு பிறகு திருமணம் செய்யலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். ஆனா திருமண காரியங்கள்லயும் சரி, திருமணத்துக்கு பிறகும் சரி, பெரிய அளவிலான சந்தோஷம் தருபவையாக அது இருக்காது. திருமண வாழ்க்கையில அதிருப்தி தரக்கூடிய விஷயங்கள் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து ஏற்படுத்தி விடுவார். உறவினர்களாலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களாலோ பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படும். இல்லத்தரசிகள் மனதளவில் பெரிய அளவில் ஏமாற்றங்களையும் வருத்தங்களையும் கொண்டு இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி எச்சரிக்கையா இருக்கிற பட்சத்துல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. கடக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2023 வருஷம் சனி பார்வையினை தவிர மற்ற கிரகங்கள் ஓரளவு சுமாராகத்தான் இருந்துச்சு. இந்த 2024 வருஷத்துல ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஒரு காலகட்டம் ஓரளவு சிறப்பானதாகவே இருக்கும். ஆனா மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இட அமர்வு செய்யறார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க சக பணியாளர்களுடனும் மேல் அதிகாரிகளுடனும் மிக சரியான முறையில் நடந்து கொள்ளுங்க. இல்லைன்னா தேவையற்ற அவமரியாதை, பதவி இறக்கம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கவனம் தேவை. சனி பகவானினுடைய பார்வை வருடம் முழுவதும் உங்கள் மீது விழுகிறது. தேவையில்லாத இடையூறுகள், தொல்லைகள், பிரச்சனைகள் போன்றவற்றை ஏற்படுத்தும். குரு பகவான் சனி பகவானால் ஏற்படும் தடைகளில் நிவர்த்தியினை ஏற்படுத்துவார்.
குருவின் பார்வை ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு விழாது. ஆகையால சனி பகவானுடைய பார்வையால் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். கவனம் தேவை. கேது பகவான் 2ஆம் இடத்தில் அமர்வு செய்துள்ளார். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் மறைமுக ஸ்தானத்தில் இட அமர்வு செய்துள்ளார். ஆகையால உங்களை சுத்தி பல வகையான நெருக்கடிகளை நீங்க சந்திப்பீங்க. மே மாதத்திற்கு பிறகு பெரிய அளவிலான புதிய மாற்றங்களை செய்யாதீங்க. இருப்பதை கொண்டே எஞ்சிய காலத்தினையும் நகர்த்துங்க. மேலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து தேவையான பேச்சுக்களை மட்டும் பேசுங்க. முடிந்தளவு நேர்மறையான விஷயங்களை மட்டும் பேசுங்க. யாரிடமும் வாக்கு கொடுக்காதீங்க. உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டுகொள்ளாதீங்க. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுதல் வேண்டும். கன்னி ராசி அன்பர்களே, 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிய எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு செய்யல. வக்ரம் மட்டும் அடைகிறாரு. 2024 வருஷம் பாதியில குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ராகு கேது எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 2023ஆம் வருடத்தை ஒப்பிடுகையில 2024 வருஷம் ஓரளவு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை செய்ய நினைப்போர் மே மாதத்திற்கு பிறகு செய்யலாம். எந்த ஒரு மாற்றங்களையும் நீங்க ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் கண்டிப்பா செய்யாதீங்க. எதிர்காலம் குறித்த திட்டங்களை மட்டும் தீட்டி வையுங்கள். கேது பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறாரு. கேது பகவான் உங்களுக்கு தேவையில்லாத பல யோசனைகளை கொடுத்து தவறான செயல்கள்ல செய்ய வைப்பார். உங்களுக்கான உணர்வுகளை கட்டுக்குள் வையுங்க. தியானம், யோகா போன்ற விஷயங்களை இடைவிடாது கடைபிடியுங்கள். குரு பகவான் மே மாதத்தில் இடப்பெயர்ச்சி அடைந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் நீங்கள் தொழில் வேலை வாய்ப்பு சார்ந்த புதிய முயற்சிகளை செய்ய துவங்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. தடை மாதிரியான விஷயங்களை ராகு பகவான் ஏற்படுத்தினாலும் குரு பகவான் தடையினை தகர்த்து எறிவார். குரு பார்வையில கேது உள்ளதனால கேது செய்வதை குரு பகவான் நிவர்த்தி செய்வார். திருமண காரியங்கள் அப்படின்னு பார்த்தா ராகு கேது இட அமர்வால நீங்கள் அதிருப்தியினை தான் உணர்வீங்க. எதிர்பார்த்தது போல வரன்கள் அமையாது. ஆனா பெற்றோர்கள் உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. மே மாதத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிதளவில் தவறான முடிவா இருக்காது. ஆனா மே மாதத்துக்கு முன்னர் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பா தவறாக தான் போய் முடியும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கல குரு பகவான் மற்றும் சனி பகவானால பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. கடந்த ஆண்டுல இருந்த உடல் தொந்தரவுகளினுடைய பாதிப்புகள் சிறிதளவு கண்டிப்பா இருக்கும். இல்லத்தரசிகள் 2023ஆம் வருடத்தை விட ஓரளவு திருப்திகரமாக இருப்பாங்க. மாணவர்களுக்கும் கல்வி ரீதியாக ஓரளவு ஆர்வத்துடன் படிப்பாங்க. துலாம் ராசி அன்பர்களே, 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிதா எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல. ஆண்டினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடத்துல சனி பகவான் இட அமர்வு செய்கிறாரு. ராகு கேது முற்றிலும் விலக்கி விட்டது. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். குரு பகவானின் இடப்பெயர்ச்சி பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தாது. சுக்கிர பகவானினுடைய இடப்பெயர்வு ஏறக்குறைய 8 மாதங்கள் உங்களுக்கு சாதகமானதா இருக்கும். சுக்கிரனோட புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இடப்பெயர்ச்சி செய்யறாங்க. 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்தவாறு செய்து முடிக்க ஏற்ற காலம். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பாராத மாற்றங்களை காண்பீங்க. அசுர வேகத்துல உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். மேலும் பதவி உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம், துறை சார்ந்த மாற்றங்கள் என இது உங்களுக்கான ஆண்டாக இருக்கும். இதுவரைக்கும் பெற்றோர்கள் உங்களுக்கு பல விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா அவங்க இருப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா நீங்க எதிர்பார்த்தது போல வரன்கள் அமைய பெறும். எந்தவித தடையும் இருக்காது. பொருத்தமான வரன், சுபமான சந்திப்பு போன்ற திருப்திகரமான திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நற்செய்தி கிடைக்கும். சொந்த வீடு என்ற கனவானது பலருக்கும் நனவா. இல்லத்தரசிகள் தங்க நகை வாங்கி மகிழ்வீங்க. அதீத வளர்ச்சி தரக்கூடிய பல முதலீடுகளை செய்வீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்க்கையினை தீர்மானிக்கும் முடிவா இருக்கும். மேலும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கேட்டது கிடைக்கும். மேலும் திருப்திகரமான மன வாழ்க்கை அமையும். பயணங்கள் உங்களுக்கு வெற்றியினை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பயணங்களால சந்தோஷம், பரிசு பொருட்கள் கிடைக்கும். அப்புறம் பலவிதமான ராஜயோகம் அடிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. துலாம் ராசிக்கு சந்தோஷம்தான்.
விருச்சிக ராசி அன்பர்களே, 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிதா எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல, வக்ரம் மட்டும் அடைகிறாரு. 2024 வருஷத்துல பாதியில குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ராகு கேது எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் உங்க ராசிக்கு செய்யல. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவா போராட்டங்களை சந்திக்கிற நபர் நீங்கள். சனி பகவான் 4ஆம் இடத்துல இட அமர்வு செய்யறாரு. 5ஆம் இடத்துல ராகு பகவான் இட அமர்வு செஞ்சிருக்காரு. ராகு பகவான் மனநிலையில் குழப்பங்கள், வருத்தங்கள், சங்கடங்களை கண்டிப்பா ஏற்படுத்துவாரு. தேவையில்லாத சிந்தனைகளை உங்களுக்கு மனதளவில் நெருக்கடியினை கொடுப்பதா இருக்கும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்து விடுவது நல்லது. தினசரி என்ற அளவில் யோகா, தியானம் செய்யுங்க. மேலும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அவ்வப்போது சென்று வாருங்கள். எந்த ஒரு காரியமும் நீங்க நினைத்த வேகத்தில் நடக்கவில்லையே என்ற கோபம் உங்களுக்கு இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு குரு பகவானினுடைய பயிற்சியால உங்களின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சாதகமான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை, இடமாற்றம், துறை சார்ந்த மாற்றங்கள் குரு பயிற்சிக்கு பின்னர் செய்யுங்க. தொழில் வாழ்க்கை என்று கொண்டால் இருப்பதை கொண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தை நகர்த்துங்க. மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு மீதான அவப்பெயர்கள் சரியாகும். திருமண காரியங்கள் அப்படின்னு பார்த்தா மே மாதத்துக்கு பிறகு ஜாதகத்தை தூசி தட்டி எடுத்து வரன் பார்க்கக்கூடிய முயற்சியில களமிறங்கலாம். பொருளாதாரம் என்று பார்க்கையில வரவு செலவு இரண்டும் சமமா தான் இருக்கும். வாகனங்கள் ரீதியான செலவினங்கள் ஏற்படும். வீட்டில் எலக்ட்ரானிக் சார்ந்த பொருட்களில் பழுது ஏற்படும். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு பெரிய அளவுல சௌகரியமா இருக்காது. மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு இது ஏற்ற காலமா இருக்கும். உடல் ஆரோக்கியம் என்று கொண்டால் ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு இருந்து கொண்டேதான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிதளவு எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல, வக்ரம் மட்டும் அடைகிறாரு. 2024 வருஷத்தினுடைய பாதியில குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்றாரு. ராகு கேது எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்வு செய்யறார். சனி பகவானால எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இல்லை. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இட அமர்வு செய்துள்ளார். குரு பகவான் 5ஆம் இடத்துல இட அமர்வு செய்துள்ளார். இப்ப இந்த ராகு பகவான் வேலை சார்ந்த இடமாற்றங்கள், பதவி மாற்றங்களை செய்வார். உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புத்தி மிகவும் கூர்மையோட இருக்கும். மிகச்சிறந்த புரிதலோடு வாழ்க்கையில அணுகுமுறை செய்வீங்க. மே மாதத்திற்கு பிறகு குருவினுடைய பார்வை கேது பகவான் மீது விழுகிறது. 2024 வருஷத்துல மிகவும் மோசமானதா இருக்காது. ஓரளவு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். ஏற்கனவே ஒரு வேலையை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் பெரிய அளவிலான மாற்றங்கள் எதையும் நீங்க செய்யாதீங்க. நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை, இருக்கிற இடம் போன்றவை ஓரளவு சிறப்பானதாக இருக்கும் பட்சத்துல மாற்றங்களை நீங்க திட்டமிடாதீங்க. திருமண காரியங்கள் என்று கொண்டால் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்துல வரன்கள் அமைய பெறும். ஆனா மே மாதத்திற்கு பின்பு திருமண காரியங்கள், தடைகள், இழுபறிகள் நீடிக்கும். அரசு சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கப்பெறும். ஏற்கனவே வாங்கிய கடனை நீங்க அடைப்பீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதால பெரிய அளவிலான தொந்தரவுகள் இல்லாதனாலும் சிறு சிறு தொந்தரவுகள் கண்டிப்பா ஏற்படும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா பல வகையான மன நெருக்கடிகள்ல இருந்து தற்போதுதான் வெளியே வந்திருக்கீங்க. தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு சுமாரான பலனா இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிதா எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல, வக்ரம் மட்டும் அடைகிறாரு. 2024 வருஷத்தினுடைய பாதியில குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ராகு கேது எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி எப்பொழுது முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் பல வகைகளில் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா ராகு பகவான் உங்க ராசியில 3ஆம் இடத்துல அமர்வு செய்யறாரு. சனி பகவான் 2ஆம் இடத்துல அமர்வு செய்யறாரு. குரு பகவான் 4ஆம் வீட்டுல அமர்வு செய்துள்ளார். மே மாதம் குரு பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். பெரும்பாலும் கோள்களினுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது. வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது போல தீவிரமா எந்த ஒரு விஷயத்துல முயற்சி நீங்க எடுத்தாலும் அதற்குண்டான வெற்றி கண்டிப்பா காண்பீர்கள். பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா இந்த கடந்த ஆண்டுல இருந்த பெரும் சரிவினையும் இழுபறியையும் சந்தித்த போதும் தற்போதும் அதிலிருந்து நீங்க மீள்வீங்க.
பழைய கடன்களை அடைப்பீங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா மே மாதத்திற்கு பிறகு குரு பகவானினுடைய பார்வை விழுகிறதுனால திருமண காரியங்கள் கைகூடும். குடும்ப வாழ்க்கையில் இருந்து பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவிலான உடல் தொந்தரவுகள் சரியாகும். இல்லத்தரசிகளுக்கு இந்த 2024வது வருஷம் பிரச்சனைகள் ஓயும் காலமா இருக்கும். நிவர்த்திகள் நிம்மதிகள் கண்டிப்பா கிடைக்கும். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சரியாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியாக மந்த நிலையில் இருந்து மீள்வாங்க. மகர ராசி குரு பயிற்சி வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்தோம்னா கண்டிப்பா வெற்றி தான். கும்ப ராசி என்பர்களே, இந்த 2024வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிதாக எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல, வக்கரம் மட்டும்தான் அடைகிறாரு. 2024வது வருஷம் பாதியில குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ராகு பகவான் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷம் துன்பம், போராட்டம், நெருக்கடிகள் நிறைந்த ஆண்டா இருந்துச்சு. இந்த 2024வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக இருக்கிற பட்சத்துல ராகு பகவான் 2ஆம் இடத்திலையும் கேது பகவான் 8ஆம் இடத்திலையும் இட அமர்வு செய்யறாங்க. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இட அமர்வு செய்யறாரு. சனி பகவான் உங்களுக்கு தாங்கும் வல்லமையும் உங்களுக்கான போராட்டங்களையும் கொடுப்பதா இருக்கிறார். பொருளாதார ரீதியா பணவரவு சிறப்பாகவே இருக்கும். ஆனா செலவினங்கள் நீங்கள் கட்டுக்குள்ள வைத்திருக்கணும். தேவையில்லாத அபாயகரமான முதலீடுகளை எதையும் செய்யாதீங்க. வரவு செலவு இரண்டையும் சமாளிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு பண வரவு இருக்கும். தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பெரிய அளவிலான முதலீட்டையும் கண்டிப்பா செய்யாதீங்க. திருமண காரியங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா வரன் எதுவும் தற்போதைக்கு பார்க்காமல் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத கெட்ட பழக்கங்களால உடல் ஆரோக்கியம் கெடும். நண்பர்களை தேர்வு செய்யும் போது மிகவும் கவனம் தேவை. தேவையற்ற நட்பு வட்டாரத்துல பெரும் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இது சோதனைகள் நிறைந்த காலமா இருக்கு. மன உறுதியோட எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் ரீதியான மருத்துவ செலவுகள் விரைய செலவுகளாக ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கணும். தன்னிச்சையா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கும்பராசி கவனமுடன் இருக்கணும். மீனம் ராசி அன்பர்களே, இந்த 2024வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பெரிதா எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல, வக்ரம் மட்டும்தான் அடைகிறாரு. இந்த 2024வது வருஷத்தினுடைய பாதியில குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. ராகு கேது எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யல. மீன ராசிக்கு விரயச்சனி. ஜென்ம ராகுவின் பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு முதல் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நவகிரகங்களும் இணைந்து 2024ஆம் வருடம் என்ன பலன்களை தரப்போகுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். ஜென்ம ராகுவா இருந்தாலும் அவர் உங்க ராசியில ஆட்சி பெற்று பயணம் செய்வதால அற்புதங்கள் நிகழப்போகுது. 12ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய விரயச்சனி 2024ஆம் ஆண்டு முழுவதும் நீடிப்பதால எவ்வளவு காசு பணம் வந்தாலும் சேமிக்க முடியலேங்கிற அந்த கவலை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் வரைக்கும் பயணம் செய்யறதுனால நிறைய பணம் வருமானம் வரும். மே மாதத்துல இருந்து குரு பகவான் முயற்சி ஸ்தானமா 3ஆவது வீட்டுல பயணம் செய்ய போறதுனால புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போறார். குரு பகவானினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால யோகங்கள் தேடி வரப்போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வேலையை விட்டுட்டு மற்றொரு வேலைக்கு ஆசைப்படாதீங்க. மேலும் இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதிய தொழிலை தொடங்காதீங்க. எத்தனையோ இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. நமக்கு விடிவு காலம் எப்போ வரும் அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல செய்தியை தரப்போகுது. இன்னும் ஓராண்டு காலத்துல ஜென்மசனி வரப்போறதால நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்யுங்க. தொழில் வியாபாரத்துல அகலக்கால் வைக்க கூடாது. பண விஷயத்துல யாரையும் நம்பி விடாதீங்க. குறிப்பா ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம். பணத்தை யாருக்கும் கடனா தராதீங்க. விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்க. யாருக்கும் இரவல் கொடுக்க வேண்டாம். உங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது ரொம்ப முக்கியம். பங்கு சந்தையில பணத்தை முதலீடு செய்யறத தவிர்க்கணும். எதையும் கவனத்தோடு கண்காணியுங்கள். தெரியாதவங்களை நம்பி புதிய தொழில் தொடங்காதீங்க. கூட்டு தொழில் இப்போதைக்கு தேவையில்லை. மொத்தத்துல 2024வது வருஷம் உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுத்தாலும் அதை கவனமா கையாளுங்க. எதிலும் கவனம் தேவை.
இந்த 2024வது வருடம் எல்லாருக்கும் பல வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுத்து சிரமங்களை குறைத்து உங்களுடைய வாழ்க்கை மேம்பட எல்லாம் வல்ல இறைவனை நான் வணங்குகிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.